வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனுக்கான அமெரிக்க ஆயுத விநியோகம் நேற்று புதன்கிழமை மீண்டும் தொடங்கியது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரில் ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கு ராணுவ உதவியை நிறுத்திய ஒரு நாள் கழித்து உக்ரைன் ஒப்புதல் அளித்த 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு கிரெம்ளினின் பதிலுக்காக அமெரிக்கா காத்திருக்கிறது. அதே நேரத்தில் ரஷ்யா தாமும் காத்திருப்பதாக கூறுகிறது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் வாஷிங்டனால் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தம் பற்றி கேட்டபோது மாஸ்கோ அமெரிக்காவிடமிருந்து விரிவான தகவலுக்காக காத்திருப்பதாகவும் ரஷ்யா ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்பு அதை பெற வேண்டும் என்றும் பரிந்துரைத்தார். கிரெம்ளின் இதற்கு முன்னர் போருக்கு நிரந்தரமான முடிவுக்கு குறைவான எதையும் எதிர்த்துள்ளது மற்றும் எந்த சலுகைகளையும் ஏற்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 3 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புகிறார் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழுத்தம் கொடுத்தார். பதட்டமான வெள்ளை மாளிகை கூட்டத்தில் செலன்ஸ்கியும் ட்ரம்பும் மோதல் பற்றி வாதிட்ட சில நாட்களுக்கு பின்னர் அமெரிக்க ராணுவ உதவி நிறுத்தப்பட்டது. சவுதி அரேபியாவில் மூத்த உக்ரைனிய அதிகாரிகளுடன் செவ்வாய்க்கிழமை நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ராணுவ உதவியை மீண்டும் தொடங்க நிர்வாகத்தின் முடிவு அதன் நிலைப்பாட்டில் கூர்மையான மாற்றத்தை குறித்தது. போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்த மாஸ்கோவுக்கு அமெரிக்கா எப்படி அழுத்தம் கொடுக்கும் என்பது உடனடியாக தெரியவில்லை. போர் நிறுத்தம் இப்போது ரஷ்யாவின் கையில் உள்ளது என்று ட்ரம்ப் கூறினார். புட்டின் சம்மதிக்காவிட்டால் அது ட்ரம்புக்கு ராஜதந்திர தோல்வியாகிவிடும். அதனால் ட்ரம்ப் புட்டினுக்கு அனைத்து விதத்திலும் அச்சுறுத்தல் கொடுப்பார். அது வெளிப்படையான அச்சுறுத்தலாகவும் மாறலாம். அப்படியும் புட்டின் சம்மதிக்காவிட்டால் தான் ட்ரம்புக்கு சிக்கல் ஏற்படும். புட்டினுக்கு ட்ரம்ப் விடுத்த மறைமுக அச்சுறுத்தல் வெறும் ட்ரெய்லர், மெயின் படம் இனிமேல் தான் தொடங்கும். ட்ரம்ப் நேற்று புதன்கிழமை அயர்லாந்தின் பிரதமர் மைக்கேல் மார்டினுடனான ஓவல் அலுவலக சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய போது ரஷ்யாவிடமிருந்து போர் நிறுத்தத்தை பெற முடியும் என நம்புகிறோம் என்று கூறினார். நாம் அவ்வாறு செய்தால் இந்த கொடூரமான இரத்த களரி முடிவுக்கு வருவதற்கு 80% வழி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றார். புதிய பொருளாதார தடைகள் மூலம் ரஷ்யாவை தாக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் மறைமுக அச்சுறுத்தல்களை விடுத்தார். பொருளாதார தடைகள் நம்மால் முடியும், ஆனால் அது தேவையில்லை என்று நான் நம்புகிறேன் என்று ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க போர் நிறுத்த முன்மொழிவுக்கு உக்ரைன் சம்மதித்த பேச்சுவார்த்தைக்காக சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்க தூதுக்குழுவை வழிநடத்தியவர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ. புட்டின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த தயாரா என்பதை பார்க்க ரஷ்யாவுடன் பல தொடர்புகளை வாஷிங்டன் ஏற்படுத்தியுள்ளது என்றார். புட்டின் ஈடுபட மறுத்தால் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்ற விவரங்களை கூற அவர் மறுத்துவிட்டார். கனடாவில் நடக்கவுள்ள 7 முன்னணி தொழில்மயமான நாடுகளின் G7 கூட்டத்திற்கு செல்லும் வழியில் நேற்று புதன்கிழமை அயர்லாந்தின் ஷனான் விமான நிலையத்தில் மார்க்கோ ரூபியோ சென்ற விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக நிறுத்தப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மார்க்கோ ரூபியோ முதல் கட்டமாக அடுத்த சில நாட்களுக்குள் உக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யா நிறுத்தும் என்று அமெரிக்கா நம்புகிறது என்று கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் புதன்கிழமை தனது ரஷ்ய சகாவுடன் தொலைபேசியில் பேசினார் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி செயலாளர் கேரோலின் லீவிட் ஃபாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்தார். ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாஸ்கோ செல்வார் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். விட்காஃப் ரஷ்யாவில் யாரை சந்திக்க திட்டமிட்டார் என்பதை அவர் கூறவில்லை. இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒரு அதிகாரி விட்காஃப் புட்டினை இந்த வாரம் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். 30 நாள் போர் நிறுத்தம், உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உட்பட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான படிப்படியான திட்டத்தை முழுமையாக தயாரிக்க அனைத்து தரப்பும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று செலன்ஸ்கி கூறினார். அனைத்து தரப்பு என்று அவர் கூறுவதை யாரை என்று வெளிப்படுத்தவில்லை. ஒரு பொதுப்படையான ஊகத்தில் அனைத்து தரப்பில் ஐரோப்பியர்களும் அடங்குகிறார்கள். இது ட்ரம்ப் எப்படி எடுத்துக்கொள்வார் என்பது ஊகிப்பது மிக கடினம். சிறிய ஆனால் கொடிய ஆளற்ற விமானங்கள் அவ்வப்போது பறக்கும் சுமார் 1000 கிலோமீட்டர் முன்வரிசையில் போர் நிறுத்தத்தை எவ்வாறு திறம்பட கண்காணிப்பது என்று பற்றிய தொழில்நுட்ப கேள்விகள் மிகவும் முக்கியமானவை என்று செலன்ஸ்கி உக்ரைனில் செய்தியாளர்களிடம் கூறினார். உக்ரைனுக்கான ஆயுத விநியோகம் ஏற்கனவே போலந்து தளவாட மையம் மூலம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் மற்றும் போலந்தின் வெளியுறவு அமைச்சர்கள் புதன்கிழமை அறிவித்தனர். டெலிவரிகள் கிழக்கு போலந்து நகரமான ரெசோவில் உள்ள நேட்டோ மற்றும் அமெரிக்க மையத்தின் வழியாக செல்கின்றன. இந்த மையங்கள் மேற்கத்திய ஆயுதங்களை அண்ட நாடான உக்ரைனுக்கு அனுப்ப சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல்லைக்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டது. உக்ரைனின் இராணுவத்திற்கு அமெரிக்க இராணுவ உதவி இன்றியமையாதது.
மறுபக்கத்தில் ரஷ்யாவை பொறுத்தவரை உக்ரைனுக்கு அமெரிக்க ராணுவ உதவி ரஷ்யாவின் போர் நோக்கங்களை அடைவதில் அதிக சிரமத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இது வாஷிங்டனில் சமாதான முயற்சிகளுக்கு மோஸ்கோவின் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வைத்துவிடும். வாஷிங்டன் நடத்தும் திட்டத்தின் மூலம் மேக்சர் வழங்கிய வகைப்படுத்தப்படாத வர்த்தக செயற்கைக்கோள் படங்களுக்கான உக்ரைன் அணுகலையும் அமெரிக்க அரசாங்கம் அனுமதித்துள்ளது என்று மேக்சர் செய்தி தொடர்பாளர் டாமி மாக்ஸ்வெட் தெரிவித்தார். மேக்சர் செயற்கைக்கோள் படங்கள் உக்ரைனின் தாக்குதல்களை திட்டமிட உதவுகின்றன, அவற்றின் வெற்றியை மதிப்பிடுகின்றன மற்றும் ரஷ்ய நகர்வுகளை கண்காணிக்கின்றன. உக்ரைனிய அதிகாரிகள் உக்ரைனில் நீண்ட தூர ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு அல்லது ATACMS ஏவுகணைகள் எதுவும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டனர். ஒரு அமெரிக்க அதிகாரி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு குழுவில் உள்ள உக்ரைனிய சட்டம் இயற்றுபவர் கருத்துப்படி உக்ரைன் ATACMகளில் இருந்து வெளியேறிவிட்டது. ஒட்டுமொத்தமாக 40க்கும் குறைவான ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்கியதாகவும் ஜனவரி மாத இறுதியில் உக்ரைன் அவை தீர்ந்துவிட்டதாகவும் அமெரிக்க அதிகாரி கூறினார். பென்டகோனின் முன்னாள் தலைவர் லாய்ட் ஆஸ்டின் உட்பட பைடன் நிர்வாகத்தின் மூத்த அமெரிக்க பாதுகாப்பு தலைவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ATACMகள் மட்டுமே வழங்கப்படும் என்று முன்பே தெளிவுபடுத்தி இருந்தனர். புட்டின் புதன்கிழமை ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள ராணுவ தலைமையகத்திற்கு பயணம் செய்தார். தளபதிகளிடம் பேசிய புட்டின் எதிர்காலத்தில் குர்ஸ்க் பகுதியை உக்ரைனிடமிருந்து ரஷ்ய ராணுவம் முழுமையாக விடுவிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். குர்ஸ்க் மீது உக்ரைனின் தாக்குதல் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ரஷ்ய பிரதேசத்தின் முதல் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு. பல்லாயிரக்கணக்கான ரஷ்ய மற்றும் வடகொரிய துருப்புக்களின் கடுமையான அழுத்தம் இருந்த போதிலும் உக்ரைனிய துருப்புக்கள் பல மாதங்களாக அங்கு ஆக்கிரமித்துள்ளன. இதற்கிடையில் உக்ரைனில் ரஷ்ய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குறைந்தது 5 பொதுமக்களை கொண்டதாக அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவித்தனர். ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பதை வெளிப்படுத்தினார்கள். ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் மிகைல் ஷெரமென் அரசு செய்தி நிறுவனத்திடம் எந்த ஒரு ஒப்பந்தமும் எங்கள் விதிமுறைகளின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்படியான பேச்சுக்களை ட்ரம்ப் ரசிக்கப் போவதில்லை. SVR எனப்படும் ரஷ்யாவின் வெளிநாட்டு உளவுத்துறையின் தலைவர் செர்ஜி நரிஷ்கின் CIA இயக்குனர் ஜோன் ராட்க்ளிஃபுடன் தொலைபேசியில் பேசியதாக தெரிய வருகிறது. இது நீண்ட இடைவெளியின் பின் இரு உளவுத்துறைகளும் பேசிக்கொண்டு முதல் சந்தர்ப்பம்.